எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஒரு ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. முருகபெருமான், முருகனைப் போல உள்ளவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். கொஞ்சம் வைராக்கியக்காரர்கள். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்லாம் இல்லை, அது 5 கால் 7 கால் தான். அது தப்பாலாம் இல்லை. தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஏன் நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, ஏன் நம்மளை இப்படி தூக்கி எறிகிறாங்க, ஏன் நமக்குள்ள பொறுப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நமக்குள்ள பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நமக்குள்ள திறமைக்கு சல்யூட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இந்த எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், கெட்டதெல்லாம் கிடையாது. தேவையில்லாத புகழெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள். மகர ராசிக்காரர்களோட ஒரு சின்ன கலந்துரையாடலை இப்போ பண்ண போகிறோம். நமக்குள்ள ஒரு சின்ன 5 கேள்விகளை கேட்டுப்போம். நம்ம லைஃப்பில் நம்ம ராசியில் சில சக்தி மறைந்து இருக்கிறது. 90% அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த சக்தியை பயன்படுத்தினா வாழ்க்கை மாறும். அப்படி என்ன சக்தி? முதல்ல 5 கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எந்த கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, மகரத்தை பொறுத்தவரை சனி உங்களுக்கு நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். சனி, செவ்வாய், குரு ப்ளஸ் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உங்களை தட்டிக்க யாராலையும் முடியாது. கலை ஆர்வம், செய்கிற தொழிலில் தர்மம், நம்ம திறமை, நம்ம கடமை, அது நம்மளை முன்னேற்றம். பல பேர்கிட்ட யாருக்கிட்டையுமே நெருங்க முடியாதுன்னு நினச்சவங்கெல்லாம் நம்ம போய் டைரெக்டாக ஒருத்தவங்கள்ட்ட நெருங்க முடியும். மகர ராசிக்காரவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் ஃபோன் அடித்தாலே வாங்கன்னு கூப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான பீரியட்லாம் வரும், நம்புங்க. ஆனால் இந்த சக்தியை நம்ம வெளிப்படுத்தணும். இதுக்கு சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு நான் சொன்ன கிரகங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. கிரகம் சப்போர்ட்டாக இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன, அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பண்ணணும். பொதுவாக மகர ராசிக்காரவங்க பெருமாளை ரொம்ப பிடிச்சிங்க. சில பேர் ரொம்ப சிவனை பிடிச்சிப்பாங்க. சிவன் பிடிச்சிக்கிறது தப்பு இல்லை. ஒரு காலத்தில் சிவனை தேடுவோம், ஒரு காலம் வரைக்கும் பெருமாளை தேடுவோம். பெருமாள் பணத்தை கொடுக்குறவர், வருமானத்தை கொடுக்குறவர், புகழை கொடுக்குறவர், பேரை கொடுக்குறவர், இதெல்லாம் இருக்கும். சிவன்கிட்ட வரும்பொழுது சிந்தனையில் தெளிவை கொடுப்பார். போதும், சிவனுடைய இதிலேயே பார்த்தீங்கன்னா என்ன, விபூதி தான் எடுத்துக்கிறோம். விபூதியை இடும்போது என்ன சொல்கிறோம்? இறைவா, உன் லீலைகள் எத்தனையோ, அந்த லீலையில் என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடு. உன் லீலை எனக்கு புரியாது, நீ ஒரு புரியாத புதிர். இந்த பூமியில் இந்த பிரேதம், இந்த உடம்பு இருக்கும் வரை தான் அதுக்கு மரியாதை. அதிலிருந்து இந்த உடம்புலேருந்து இந்த உயிர் வெளியில் போயிடுத்துன்னா இது பிரேதமாகிடுது, சபமாகிடுது. அப்போ இதுக்குள்ளே சிவன் இருக்கணும். அதனால தான் விபூதியை பூசிக்கிறோம். இது உணரும், உணர்த்தக்கூடிய பண்பு. விபூதி இட்டுக்கிறது உணர்த்துவது, இந்த உலகத்தை உணர்த்துவது. இதாண்டா உலகம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ சிவனை எப்போ நம்ம மகர ராசிக்காரவங்க அவங்கள்ட்ட சிவன்கிட்ட போகிறோம் அப்படின்னா, நல்ல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை காப்பாற்றிக்கிற இடத்துக்கு சிவன்கிட்ட போயிடுறோம். ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளை கலைந்து வருவதற்கு சிவன்கிட்ட போகிறோம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடு, பணம் கொடு, வருமானத்தை கொடு, அது கேட்க முடியாது. சிவன்கிட்ட போய் அவன் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அதுதான் கொடுப்பான். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. பெருமாள்கிட்ட நீங்கள் போய் எதை வேணாலும் கொடுன்னு கேளுங்க, கேட்டால் பெருமாள் கொடுப்பார். அதனால் இந்த கிரகங்கள் ஆக்டிவ் படி மகரம் இதை ஃபாலோ பண்ணும். மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட சக்கரம் வேலை செய்யும். எல்லாம் பை லக்கில் தான் வேலை செய்யும். மகர ராசிக்கு லக்கு தான் எல்லாமே. அது ஒரு நேரம் ஓடும், ஒரு நேரம் டக்குன்னு உட்காரும் போது அமைதியாக நீங்கள் இருந்துருங்க. அது புரிஞ்சுக்கிங்க. ஏதாவது சின்னதாக ஒரு லட்டு நினைக்கிறீங்க,
லட்டு சாப்பிட்ணுன்னு கிடைக்குது, அது நல்ல நேரம். ஒரு காஃபி நினைக்கிறீங்க வீட்டில் குடிக்கணும்னு, கிடைக்கல, அப்போ எதுவும் நமக்கு நேரம் சரியில்லை, இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதுமாதிரி உங்கள் வார்த்தையில் ரொம்ப பலம் இருக்கும், உங்கள் வாக்குக்கு பெரிய பலம் இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுடாதீங்க, பெரிய ஹைலைட் ஆகிடுவீங்க. அதனால் வேஸ்ட்டாக பேசிடாதீங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. உங்களுடைய பலம், உங்களுடைய சக்தி என்ன? முதல்ல 5 கேள்வி நான் சொன்னேன். அந்த சக்தி என்ன, அது ஏன் மறைஞ்சிருக்கு, அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது, அதை எங்கே பயன்படுத்துவது, என்ன தவறுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. நம்ம என்றைக்குமே இந்த முயற்சிங்க நம்ம கடைசியிலேருந்து வருவோம். என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும், முயற்சி பண்ணுறதை விட்டுடாதீங்க. முயற்சியை விட்டுடுவோம், இனிமேல் இது செட் ஆகாதுன்னு நினைக்காம தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக முன்னேறுவீங்க. ஒரு பெரிய கோல் பண்ணுங்கள், பெரிய கோலை எய்ம் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு ஒரு விஷயம் லக்கில் தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. திறமை ஒரு பக்கம், ஆனால் கடவுளுடைய சக்தியும் அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் முன்னேற்றம் வரும். இந்த அதிர்ஷ்டமும் கடவுளுடைய சக்தியும் அப்பப்போ மைனஸ் ஆகும். எப்போ மைனஸ் ஆகும், நம்ம யாரோட சேர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லவர்களோடு பேசும்போது, நல்லவர்களை பற்றி பேசும்போது, நல்லவர்களுக்காக பேசும்போது நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்சிருக்கேன்னு ஒரு கெட்டவனுக்கு நீங்கள் பதில் பேச முடியாது, ரொம்ப கஷ்டமாக போடும், பார்த்துக்கணும். கடின உழைப்பு தான் உங்களுடைய தாரக மந்திரம், அதுதான் உங்களோட பிளான் சக்தி. கடைசி ஏஜ் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா உழைக்க முடியும். அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, சுமார் ஸ்மார்ட் ஒர்க்கை தொடர்ந்து பண்ணுங்கள். கடின உழைப்புனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, 5 மூட்டையை தூக்கி தலையில் வச்சுக்கிறது கிடையாது. டெய்லி மூட்டை தூக்குறது கடின உழைப்பு. ஒரு மூட்டை தூக்கினாலும் டெய்லி தூக்கினே இருக்கணும். சார் என்னால் முடியாது சார், அப்படி முடியாதுங்கிற வார்த்தையை மகரத்து வாயிலேருந்து வரக்கூடாது. இலக்கை உறுதியாக அடைவேன் சபதமே எடுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அதுதான் உங்களை அந்த சபதம் எடுக்காத வரைக்கும் அது மறைஞ்சே இருக்கும். நீங்கள் என்றைக்குமே அந்த கோலுக்குள்ளே போகணும். அது மறைந்திருக்கிறது எப்படி வெளிப்படுதுன்னா, நான் இதை செய்வேன், என்னால் இது முடியும், நான் பாராட்டு வாங்குவேன், நான் பேர் வாங்குவேன், நான் இடம் வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன், நான் எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு குழந்தை கிடைக்கும், நான் சமூகத்தில் பெரிய ஆளாக வருவேன், அந்தஸ்துக்கு வருவேன். இது எல்லாம் நீங்கள் இலக்காக நீங்கள் எப்படி கன்வெர்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் சக்தி வெளியில் வந்துடும். அது ஏன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்கள் ராசியில் அந்த குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சிரும். இவங்க ஆக்டிவாக இருக்கணும். நிறைய பொறுப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று. உங்கள் மேலே உங்களை ரொம்ப நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. ரொம்ப நம்புவாங்க. உங்களுக்கு இமேஜ் தானாக உயரும். அது உங்கள் செயலால் உயரும், உங்கள் நடவடிக்கைகளால் உயரும். நீங்கள் நடந்துக்கிற ஒரு பொசிஷன், நடந்துக்கிற காலம், நல்ல நிர்வாக திறமை ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க பகையாளி ஆகுவாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எப்பயுமே பகையாளி ஆகுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா அவங்க ரொம்ப நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க. நீங்கள் ஒன்று பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம், பலதரப்பட்ட எண்ணங்களை நீங்கள் உருவாக்கணும். ஒரே இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. சில கட்டுப்பாடுகளை போட்டுங்க. இதுக்கிட்டலாம் நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு முடிவாகி, இதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டேன், எதெல்லாம் தவறோ அதுக்கெல்லாம் அடிமையாகாதீங்க. இதையெல்லாம் சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகரம் உங்களுக்குள்ள சக்தி கரெக்டாக பயன்படுத்த முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட கால வெற்றியை உருவாக்குங்க. நான் இன்னும் 3 வருஷம் கழிச்சு இதை அடைவேன், என்னுடைய பேங்க்கில் இன்றைக்கி பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, 2 வருஷம் கழிச்சு என் பேங்க் பேலன்ஸ் ஏறும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதேமாதிரி ஏறும். மிராக்கிளாக நடக்கும். நம்ம லைஃப் ஒரு மிராக்கிள். அது மகரத்துக்கு நிறைய மிராக்கிள் நடக்கும். ரொம்ப கடவுளை நம்புங்க. தெய்வந்தான் உங்களுக்கு லக்கில் தான் எல்லாமே ஓடும், அதிர்ஷ்டம்தான். நம்ம நிறைய பேர் உங்களை முடிவு பண்ணியிருப்பான், நீங்கள்லாம் வெளியிலே வரமாட்டையா அப்படின்னு நினச்சிருப்பான். திடீர்னு வெளியில் வந்துடுவீங்க. அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கார பெண்களுக்கு நிறைய அவமானங்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து நீங்கள் உங்கள் வேலைகள்லேருந்து உங்களை தூக்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. இவன்லாம் யார் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு, ஆண்டவனே என் பக்கம் இருக்கான் ஐயா அப்படி நினைக்கலேன், நம்பவே மாட்டீங்க. எவன்லாம் உங்களை பேசினானோ அவன்லாம் அமைதியாக போயிடுவான். அவன் அழியணும்னு அவசியம் இல்லை, அவன் அமைதியாக போகிறதே நமக்கு அழிவு. அவன் நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு லக்க ஆண்டவன் திடீர்னு கொடுத்துட்டே இருப்பான். இதை நீங்கள் நம்பணும். ஆனால் நீங்கள் செய்கிற சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் பேசப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, யாரையும் பகைச்சிக்க முடியாது, யாரையும் எதிர்த்துக்க முடியாது, யாரையும் பேச முடியாது. அதனால் நல்லதையே தான் நம்ம பேசி ஆகணும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக மகரம்
உங்கள் சக்தி வெளிப்படக்கூடிய அற்புதமான நேரம். இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டது விலகும், நல்லது நடக்கப் போகுது. மகர ராசிக்காரங்க துணிச்சலோடு கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை, நல்லா இருப்பீங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.